ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம். அந்த வீடியோ தான் இது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம ரேக்கு மாதிரி போட்டிருக்கோம். மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து மாடிப்படியிலேருந்து கீழே வராது. ஸோ அதுக்காக ரேக் போட்டிருக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும் போது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம எலிவேஷன் கம்பல்சரி பண்ணணும். அந்த எலிவேஷன் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ அட்டாச் பண்ணியிருந்தேன்ல, அந்த மாதிரி இருக்கும். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என் சேனலில் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, மெட்டீரியல் வைஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்கிறது கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது வீடு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 3 ரூம்ஸ் மாதிரி கெட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கிச்சன் எதுவுமே இல்லாமல் 3 ரூம்ஸ் மட்டும் கெட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பிரகாரமாக நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த முடிவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் ஒரு ரூம் கட்டுறோம். ஃபர்ஸ்ட் ரூம் சைஸ் வந்து 10x10 கட்டியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். பிளெயினாக தான் கட்டுறோம். செல்ஃபு எதுவுமே வராது. இதில் ஆல்ரெடி எங்களுக்கு மாடியில் வந்து பில்லர்ஸ் இருக்கும். அந்த பில்லர்ஸோடய நாங்கள் கட்டுறோம். இப்போ பில்லர்ஸ் எல்லாம் நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை. இதே நாங்கள் ஃப்ளோரிங் போடணுனால எங்களால் முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாக எவ்வளோ கட்ட முடியும்னு சொல்லிட்டு பார்த்து நாங்கள் சிம்பிளாக கட்டியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ரூமு. ஒரு விண்டோ ஒரு டோர் வச்சு கட்டியிருக்கோம். மேலே வந்து ரேக்கு தான் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது. இது வெளியே. இது செகண்ட் ரூமு. செகண்ட் ரூம் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9x10. இந்த ரூம் கூட ஃபஸ்ட் ரூம் மாதிரி தான், சேம் தான், பிளெயினாக தான் இருக்கும். சென்டரில் ஒரு பில்லர்ஸ் தெரியுதுல்ல, அந்த பில்லர்ஸை கூட நாங்கள் அதே மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இதை கெட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு டோட்டலாக ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஆச்சு. எங்கள் வீட்டோட டோட்டல் பில்டப் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான். நாங்கள் அதில் ஃபுல்லாக கெட்டாமல் ஒரு ஆஃப் கட்டிட்டு ஆஃப் வந்து வெளியே ஷீட் இறக்கி விட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வெயில் அந்த மாதிரி இதுக்கு கூட நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இது தேர்ட் ரூமு. தேர்ட் ரூம் வந்து 8x10. இது ஹால் மட்டும் ஒரு ரூம் மாதிரி கட்டி அட்டாச் வாஷ்ரூம் கட்டுறோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பட்ஜெட்டு, என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கணும். அந்த பிளானில் மத்தியில் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன சேஞ்சஸ்னால் ஓகே. மேஜர் சேஞ்சஸ் எதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிளானும் கன்ஃபியூஷன் ஆகும், பட்ஜெட்டும் நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ முன்னாடி நம்ம கம்பல்சரி பிளான் பண்ணிடணும். பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாகவே முடியும். நம்மளுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.